இயேசுவானவர் ஒரு உவமையா சொல்றாங்க. ஒரு ஊர்ல ஒரு அப்பா இருந்தாரு. அவருக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். லூக்கா 15வது அதிகாரத்துல நம்ம படிச்சு பார்த்தா தெரியும். தூரத்துல வர்ற தன்னுடைய சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு போய் வேசிகளிடத்துலயும் துன்மார்க்கமா செலவழிச்ச அந்த பையனை பார்த்து இந்த அப்பா ஓடுறாரு. போனோன்னு அவனை கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து ஆடை அணிகலன்கள்லாம் உடுத்து வித்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்மளும் ஒரு காலத்துல இவனை போலதான் இருந்தோம், துன்மார்க்கமா இருந்தோம், மரித்து போய் இருந்தோம். நம்மளை மீட்பதற்காக தான் இயேசு வந்தாரு, வந்து நம்மளை மீட்டு கொண்டாரு. அந்த தகப்பன் எப்படி தன்னுடைய குமாரனை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டாரோ, இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்மளை பார்த்து தேவன் சந்தோஷப்படுறாரு. நம்ம என்னதான் பாவம் செஞ்சு அவர் விட்டு தூரமா இருந்தாலுமே தேவன் ஒருபொழுதும் நம்மளுடைய பாவத்தை பார்க்கறது இல்லை. மாறா தேவன் நம்ம அளவு கடந்த விதத்தில் அவர் நேசிக்கிறாரு. நம்ம அவரை தேடி வரும்போது அவர் சந்தோஷப்படுகிறவரா இருக்கிறார்.